உங்களை தமிழ்ச்சங்கத்துடன் ஒரு 35 வருட காலத்திற்கு மேலாக ஐக்கியப்பட்டுள்ளீர்கள். நீங்கள் சென்னை தமிழ்ச்சங்கத்தின் பாடம், சென்னை திருமுக தமிழ்ச்சங்கத்தின் பாடம் எதனால் எப்போது ஈர்க்கப்பட்டீர்கள் என்று கூற முடியுமா? நன்றி ஆனந்த், உண்மையிலேயே நல்ல கேள்வி இது. 1964ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட தமிழ்ச்சங்கம் என்பது நமது ஆவணத்திலிருந்து தெரிகிறது. ஒரு தமிழ்ச்சங்கம் அல்லது ஒரு இயக்கம் அதனுடைய வளர்ச்சி குறித்து நிச்சயமாக ஆவணப்படுத்தப்பட வேண்டும். டாக்குமெண்டேஷன் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்ப இத்தனை ஆண்டு காலத்தில் துறைமுகத்தில் தமிழ்ச்சங்கம் செயல்படுவது குறித்து ஒரு ஆவணப்படம் எடுப்பது குறித்து உண்மையிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் 1980களில் துறைமுகத்தில் பணிக்கு வந்தவன். நான் பள்ளி கல்லூரிகளில் படிக்கிற போதே எனக்கு ஓரளவுக்கு தமிழ் ஆர்வம் இருந்தது. நான் வீதி நாடக கலைஞனாக இருந்தவன். நான் அப்பொழுதே ரொம்பவும் குறும்புக்காரனாக இருந்த காரணத்தால் தமிழிலே கவிதை எல்லாம் கூட எழுதியதுண்டு. கல்லூரி படிக்கிற காலத்திலேயே இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் நண்டெழுத்து வேண்டாம் நமக்கு என்று வெண்பா எழுதிய வரலாறெல்லாம் எனக்கு உண்டு. அந்த அடிப்படையிலே நான் தொழிற்சங்கத்தில் மிக ஆர்வமாக தீவிரமாக வேலை செய்வதற்கு முன்னாலே இந்த துறைமுகத்தில் நான் பணிக்கு வந்தபோது என்னை மிகவும் கவர்ந்தது துறைமுக தமிழ்ச்சங்கம் தான். இரண்டாவதாக அன்றைக்கு துறைமுக தமிழ்ச்சங்கத்தில் பணியாற்றிய சில நபர்கள், நான் சில பெயர்களை விட்டு போவேன், எனக்கு அதுல நோக்கம் இல்லை, ஆனா மறதி காரணமா இருக்கும். நான் இருக்கிற போது லைவா அன்னைக்கு இருந்தவங்க நாவை சொக்கலிங்கம், அதுக்கப்புறம் புலவர் வீரமணி, பா ராமச்சந்திரன், இப்படி நிறைய பேர் இருந்தாங்க. அதிகாரிகள் முத்து, இப்படிலாம் பல பேர் இருந்தார்கள். அந்த வரலாறு பெரிய வரலாறு. அதே இப்ப என்னென்ன, வாரம் ஒரு கூட்டம் கண்டிப்பாய் நடக்கும். வாரம் கூட்டம் நடக்கும். மாதத்தில் ஒரு கூட்டம் அல்லது 2 மாதத்திற்கு ஒரு முறை கூட்டம் சிறப்பு கூட்டமாக நடக்கும். பல்வேறு சிறந்த பேச்சாளர்களை அழைத்து இங்கே பேசுவார்கள். அந்த அடிப்படையிலே எங்களுக்கு ஒரு வடிகாலாய், எங்களுக்கு இருக்கிற சிறுகதை நாங்கள் படித்தால் அந்த சிறுகதையை சொல்லுவது, நாங்கள் சிறுகதை எழுத்தாளராக இல்லை, ஆனால் நாங்கள் படித்த சிறுகதையை அங்கு வாசித்து காண்பது. அதே போல நாங்கள் சில நேரங்களில் கவிதை எழுதுவோம், அல்லது நல்ல கவிதையை நாங்கள் படித்ததில் பிடித்தது என்ற தலைப்பில் எல்லாம் வாசித்து காண்பிப்போம். என்ன பெருமை உள்ள விஷயம் என்ன, ஒரு துறைமுகத்தில மாதிரி ஒரு தொழில் கேந்திரமான பகுதியில ஒரு 3000-4000 பேர் வேலை பார்க்கிற இடத்துல பன்முகத்தன்மை கொண்ட தொழிலாளர்கள் இருப்பார்கள். ஒருத்தர் நல்லா பாடுவார், ஒருத்தர் நல்லா வாசிப்பார், ஒருத்தர் நல்லா எழுதுவார். இப்படி அவர்களுடைய திறமைகளை எல்லாம் கொண்டு வருவதற்கு வேலை நேரம் போக நீங்க டெக்னீஷியனா இருப்பார், நீங்க விஞ்ச் ஆபரேட்டரா இருப்பார், டேலி கிளர்க்கா இருப்பார், ஆபீஸ் சூப்பரண்டா இருப்பார், பியூனா இருப்பார், அட்டெண்டரா இருப்பார். இப்படி பல்வேறு முகங்கள்ல இருப்பவர்கள் அவருடைய திறமையை கொண்டு வருவதற்கு, அதை வெளிக்காட்டுவதற்கு துறைமுக தமிழ்ச்சங்கம் ஒரு வடிகாலா இருந்தது. அந்த அடிப்படையெல்லாம் அந்த காலகட்டத்தில் நாங்கள் தமிழ்ச்சங்கத்தின்பால் மிகவும் நெருக்கமாக ஈர்க்கப்பட்டோம். நீங்கள் முதலாக கலந்து கொண்ட நிகழ்ச்சி என்று நினைவு கூற இயலுமா உங்களால்? நினைவு கூறுவது என்பது ரொம்ப கஷ்டம். 80களில் இப்ப கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் ஆச்சு. ஆனால் குறிப்பா நான் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் ஒன்று நான் கலந்து கொள்ள வருவேன், அல்லது நான் பார்வையாளராக அவசியம் இங்கு கலந்து கொண்டிருக்கிறேன். அது எனக்கு இப்ப இன்றைக்கு நான் மிக பெரிய அளவில் ஒரு பேச்சாளராக, ஒரு தொழிற்சங்கவாதியாக இருப்பதற்கு என்னுடைய தமிழ் ஆர்வம், தமிழ் பேச்சு, தமிழ் இலக்கியம் ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருந்தது. என்னுடைய சொந்த கருத்து என்னவென்றால், நீங்கள் தமிழ் இலக்கியத்தில் ஆர்வம் இருக்கிற ஒரு பேச்சாளனாய், எழுத்தாளனாய், கவிஞனாய் இருப்பவன் நிச்சயமாக தொழிற்சங்க அரங்கத்தில் வந்தால் அவர் இன்னும் பிரகாசமாக செயல்பட முடியும் என்பது என் கருத்து. அந்த அடிப்படையில் என்னுடைய முதல் நுழைவாசலே துறைமுக தமிழ்ச்சங்கம், அதற்கு பின்னர் தான் என்னுடைய தொழிற்சங்கம் என்பதில் நான் பெருமைப்படுகிறேன். நாங்களும் பெருமைப்படுகிறோம் ஐயா.